ஸ்லாங்கூர் மாநில அரசு இனி பன்றி பண்ணைகளுக்கு நிதி ஒதுக்காது என சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஷா அறிவித்துள்ளார். தஞ்சோங் செப்பாட் பகுதியில் உள்ள பண்ணைகளின் உரிமமும் புதுப்பிக்கப்படாது. அவை படிப்படியாக மூடப்பட்டு புக்கிட் தாகார் பகுதிக்கு மாற்றப்பட வேண்டுமென நேற்று வெளியிட்ட அறிக்கையில் அவர் உத்தரவிட்டார். பொது நலன், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சமூக ஒற்றுமை ஆகியவற்றை முன்னிறுத்தி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்றார் அவர். அதே சமயம் மாநிலத்தில் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கான பன்றி இறைச்சி தேவை குறித்து ஆய்வு நடத்தப்படும். இந்த கணக்கெடுப்பு புக்கிட் தாகாரில் பன்றி வளர்ப்பு நியாயமானதாகவும் நிர்வகிக்கக்கூடியதாகவும் இருப்பதை உறுதி செய்ய அதன் அளவு, திறன் மற்றும் நோக்கத்தை தீர்மானிப்பதற்கான அடிப்படையாக இருக்கும் என சுல்தான் ஷராஃபுடின் கூறினார். ஸ்லாங்கூரில் மையப்படுத்தப்பட்ட பன்றி வளர்ப்பு திட்டத்தை செயல்படுத்தும் மாநில அரசின் திட்டம் குறித்து முன்னதாக சுல்தான் ஷராஃபுடின் கடும் ஆட்சேபம் தெரிவித்திருந்தார். இதையடுத்து ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் இசாம் ஹஷீம் நேற்று அரண்மனையிடம் விளக்கமளித்த நிலையில் இவ்வுத்தரவு வெளியாகியுள்ளது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, கால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். அண்மைய பெர்லிஸ் அரசியல் நெருக்கடியில் பாஸ் கட்சிக்கு பிர்சாத்து ஒருபோதும் துரோகம் இழைக்கவில்லை என அதன் தலைவர் தான் ஸ்ரீ மொய்தீன் யாசின் திட்டவட்டமாக கூறியுள்ளார். மந்திரி பிசார் மாற்றும் பெர்லிஸ் ராஜாவின் முடிவு. இதில் நானோ பிர்சாத்துவோ கீழறுப்பு வேலை எதிலும் ஈடுபடவில்லை என்றார் அவர். அரண்மனை எடுத்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம். இதில் முதுகில் குத்தினோம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என நேற்றிரவு பிர்சாத்து உச்சமன்ற கூட்டத்திற்கு தலைமையேற்ற பிறகு அவர் தெரிவித்தார். முன்னதாக பாஸ் மந்திரி பிசார் ஷுக்ரி ரம்லிக்கு வழங்கி வந்த ஆதரவை 5 பிர்சாத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் 3 பாஸ் சட்டமன்ற உறுப்பினர்களும் மீட்டுக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் 15 தொகுதிகள் கொண்ட பெர்லி சட்டமன்றத்தில் ஷுக்ரி ரம்லி பெரும்பான்மையை இழந்தார். சில நாட்களிலேயே உடல் நலத்தை காரணம் காட்டி பதவியும் விலகினார். பிறகு பிர்சாத்துவின் அபுபக்கர் ஹம்சாவை பெர்லிஸ் அரண்மனை புதிய மந்திரி பிசாராக பதவி பிரமாணம் செய்து வைத்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த பாஸ் கட்சி ஆட்சிக்குழுவில் பங்கேற்க மாட்டோம் என அறிவித்தது. அன்றிலிருந்து சதி செய்து மந்திரி பிசார் பதவியை பிர்சாத்து பறித்து விட்டதாக பாஸ் தலைவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. கோலாலம்பூர் புக்கிட் டமான்சராவில் உள்ள ஹெல்த் தனியார் பல்கலைக்கழகத்தில் நேற்று ஏற்பட்ட வெடிப்பில் மரணமடைந்தவர் தொழிற்பயிற்சி மேற்கொண்டு வந்த 24 வயது யூத்தார் பல்கலைக்கழக மாணவர் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. சு யூ ஜுவான் யூத்தார் பல்கலைக்கழகத்தின் 3ஆம் ஆண்டு மெக்கானிக்கல் பொறியியல் மாணவர் ஆவார். சம்பவ இடத்தில் குளிரூட்டி பராமரிப்பு பணிகளை செய்து வந்த ஒரு நிறுவனத்தில் அவர் தொழிற்பயிற்சி செய்து வந்தார். இந்த வியாழக்கிழமையுடன் அவரது தொழிற்பயிற்சி முடிவடைந்திருக்க வேண்டும். எனினும் துரதிருஷ்டவசமாக நேற்று 4வது மாடியில் உள்ள உணவகத்தின் அருகே இருந்த குளிரூட்டி திடீரென வெடித்து சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். மாணவர்கள், பணியாளர்கள் மற்றும் குத்தகை தொழிலாளர்கள் உட்பட இதர 9 பேர் அதில் காயமடைந்தனர். அனைவரும் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். யூத்தார் நிர்வாகம் இறந்த மாணவரின் குடும்பத்துக்கு தேவையான உதவிகளை வழங்குவதாக தெரிவித்துள்ளது. வெடிப்புக்கான காரணம் குறித்து தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை விசாரணை நடத்தி வருகிறது. இதற்கிடையில் ஹெல்த் பல்கலைக்கழக தரப்பும் உயர்கல்வி அமைச்சும் கேம்பஸ் வளாகத்தில் பாதுகாப்பு ஆய்வுகளை தொடங்கியுள்ளன. சமையலுக்கு நேரம் இல்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில்.
ஜோஹர் குலாயில் அலுவலகம் ஒன்றின் வெளியே தேசிய கொடியான ஜாலோர் கமிலாங் தலைக்கீழாக ஏற்றப்பட்ட சம்பவம் தொடர்பாக வெளிநாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சமூக வலைதளங்களில் வைரலான வீடியோவால் இச்சம்பவம் முன்னதாக சர்ச்சையை ஏற்படுத்தியது. விசாரணையில் இறங்கிய போலீசார் குலாயில் 38 வயது அவ்வாடவரை ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி அளவில் கைது செய்தனர். சந்தேக நபர் 3 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். தேசிய கொடியை தவறாக பயன்படுத்துவது சட்டப்படி குற்றமாகும் என மீண்டும் நினைவுறுத்தப்பட்டுள்ளது. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். மருத்துவமனையில் மலாய் தாதி ஒருவர் உடல்நலமின்றி இருக்கும் இந்திய முதியவருக்கு கையால் உணவு ஊட்டும் காட்சி சமூக வலைத்தளங்களில் வைரலாகியுள்ளது. பார்ப்பதற்கு மீன் முள்ளோ இறைச்சியில் உள்ள எலும்போ போல் இருக்கும் ஒன்றை எடுத்து தூர போட்டுவிட்டு பார்த்து கவனமாக நோயாளிக்கு அவர் ஊட்டி விடுகிறார். உணவு கீழே சிந்தாவண்ணம் தாடை கருகே கையையும் அத்தாதி வைத்துக் கொள்கிறார். அந்த செயலில் வெளிப்பட்ட அன்பும் மனிதநேயமும் வலைத்தளவாசிகளின் மனதை உருக்கியது. அதனை கடமை, அர்ப்பணிப்பு, பரிவு என புகழ்ந்த அவர்கள் இன மத வேறுபாடுகளை தாண்டி மனிதநேயம் உயிர்ப்புடன் இருப்பதை இந்த காட்சி நிரூபிப்பதாக கூறினர். சண்டை, சச்சரவு, பிரிவினைவாதம் என எத்தனையோ எதிர்மறை செய்திகள் நிறைந்த உலகில் அன்பும் கருணையும் தான் மனித குலத்தை ஒன்றிணைக்கும் உண்மையான சக்தி என்பதை இதுபோன்ற நெகிழ்ச்சியான தருணங்கள் அவ்வப்போது நமக்கு மீண்டும் நினைவூட்டி செல்கின்றன. கொஞ்ச நாட்களாக அமைதியாக இருந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புதிய வரி நடவடிக்கையை அறிவித்துள்ளார். உடனடியாக அமலுக்கு வரும் இந்த உத்தரவு ஈரானுடன் வாணிபம் செய்யும் எந்த நாட்டின் இறக்குமதிகளுக்கும் 25 விழுக்காடு வரியை விதிக்கிறது. இந்த உத்தரவு இறுதியானது, தீர்க்கமானது என்றார் அவர். ஈரானின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியான சீனா, ஈராக், ஐக்கிய அரபு சிற்றரசு, துருக்கி, இந்தியா, ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகளுக்கு அழுத்தம் தரும் நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. இப்புதிய வரி ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் 3வது வாரமாக நீடிக்கும் நிலையில் போராட்டக்காரர்களை கொன்றால் தெஹ்ரானுக்கு ராணுவத்தை அனுப்புவேன் என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்த சில நாட்களில் வந்துள்ளது. அமெரிக்காவின் மிரட்டல்களுக்கு அடிபணிய போவதில்லை என ஈரான் சவால் விட்ட நிலையில் அந்த மத்திய கிழக்கு நாட்டின் மீதான அழுத்தத்தை அதிகரிக்கும் வகையில் ட்ரம்ப் இந்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். என்றாலும் வெள்ளை மாளிகை இந்த வரி விவரங்களை இன்னும் தெளிவுபடுத்தவில்லை. இதனால் அமலாக்கம் குறித்து வணிகங்கள் நிச்சயமற்ற நிலையில் உள்ளன. ட்ரம்பின் இந்த நடவடிக்கை உலகளாவிய வர்த்தக பதற்றத்தை தூண்டி அமெரிக்காவில் விலைகளை உயர்த்தும் அபாயம் உள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். நிலவரங்களை உலக சந்தைகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. பூஜை மேடை தயாரிப்பில் 10 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த தாமரை பூஜை மேடைகள் நிறுவனம் தனது 4வது கிளையை சிரம்பானில் திறக்கிறது. ஜனவரி 17ஆம் தேதி பிரம்மாண்டமான திறப்பு விழா. நம் தேவைக்கேற்ப அனைத்தும் கிடைக்கும் ஒரே இடம் தாமரை பூஜை மேடைகள். நம்பகமானது, தரத்தில் உயர்ந்தது.